Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Just like that. அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பார்த்த மாதிரி இருந்தது. அதில் எவனுமே பண்ண மாட்டான். ஆளை விடுறா சாமி நான் போறேன்ட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. ஒரு மார்டின் ஸ்கார்செஸி மேக்கிங்க ஒரு வில்லேஜில் பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது, படம் தான் பேசணும். கரெக்டு தான். சில நேரம் படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பேசணும். வீர தீர சூரன்ல எந்த சிவாஜி சார் எந்த படத்துல இருந்து நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சரி, அண்ணனா நடிக்க வேண்டான்ற அந்த மாதிரி நம்மள நீ நடிக்காத. பர்ஃபெக்டா இருந்துச்சு. லைக் நார்மலி when you see a performance there'll be something எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு I thought ஐயோ அம்மி அண்ட் அவர் என்ன சொல்ற நடிச்சனா நிஜமாவே ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கும் இவங்க கூட எல்லாம் நடிக்கிறது. பிகாஸ் சார் இது ஆக்ஷனா உண்மையா சார் இருக்கு ஆனா இல்ல. கலைவாணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போய் நடிச்சு கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய படம் பண்றோம், பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்றோம். அந்த ஃபீல்ட்ல ஒரு நாள் கூட என்னை வச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால நான் நான் சொல்லும் போது தான் தெரியும், ஐயோ இப்படி போட்டு உட்காந்துருக்குமான்னு எனக்கு. அவர் ஒரு பெக்குலியர் ரியாக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப இந்த கேரக்டர் நான் ஓகேவா? ஓகே சார், சார் வில் டு இட் சார். அவருக்கு ஒண்ணுமே புரியல சார். ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விழிச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக். இன்ஃபேக்ட் அவர் ஐ saw him in சிங்கப்பூர்னு. ஓ இல்லை சார், அது நான் சொல்ல சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார். அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. இங்க யாரெல்லாம் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சார் எனக்கு இது ஒண்ணு சொல்லணும் சார். இவரை பத்தி இது நம்ம அப்படியே நடிச்சது ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு மனசார அப்படியே என்ன மனுஷன் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போன் பண்ண அதை விட நீ வந்து இந்த வடை சாப்பிடு அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கேட்டு சார் நான் உங்களை பாராட்டு வந்து விட மாட்டாரு. இன்டர்வியூல விடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரை பிடிச்சு வச்சு உங்க ஐடியா இது உங்களை பிடிச்சு வச்சுட்டு பேச சொல்லி. ஒரு நாள் பாம்பேல இருந்து நான் சென்னைக்கு ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ சாரோட பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு சார் நீங்க எந்த ஏஜென்சி இல்ல சார் ஏஜென்ட் கிட்ட சார் டிக்கெட் புக் பண்ணீங்க? ரஹ்மான் சார் பக்கத்துல உட்கார்றாரு, நான் போறப்ப ஒரு நாள் இவர் பக்கத்துல உட்கார்றாரு. எந்த டூர் கம்பெனில பண்ணி நான் போகும்போது ஏதாவது தாத்தா நல்லா கரெக்டா லிங்க் பண்ணீங்க. அந்த மாதிரி ஃப்ளைட்ல வரும்போது ஜென்ரலா பேசிட்டே வந்தோம். வரும்போது இந்த தெய்வ திருமகளை எப்படி சார் அந்த ஊரில் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னாரு. அப்படியே கேரக்டர் ஜஸ்ட் லைக் தட். அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த வித்தின் செகண்ட்ஸ் அந்த கேரக்டர், அதுவும் ஃப்ளைட்ல அது ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், ஒரு அந்த கேரக்டரா ஸ்கின் ஆஃப் த கேரக்டரா மாறதுக்கு அது எது மேல டப்பு டிப்பு டப்பு ஏதோ ஒன்று பண்ணாரு. நீங்க இன்னைக்கு அமைதியாக தான் இருக்கணும். அப்படியே பார்த்து நான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதுக்கு முன்னாடி அவர் மேலே எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தோ அதை விட 10 times மேலே போயிடுச்சு. அது அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ். அதில் நம்ம ஐயை மறந்துட்டு போகிறோம், ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஐயில் அவர் பண்ண அதெல்லாம் எவனுமே பண்ண மாட்டான். ஆளை விடுறா சாமி நான் போறேன்ட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரில. அது இல்லாமல் அருண்குமார் சார் இதில் நல்ல ஒரு விஷயம். இப்போ வீரதீராவை பற்றி சொல்லணும்னா அருண்குமார் சார் இதில் பண்ணியிருக்க ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் அங்கே தான் வரேன், நான் அந்த டாபிக் தான் வரேன். சொல்லணும்னா ஒரு மார்டின் ஸ்கார்செஸி மேக்கிங்க ஒரு வில்லேஜில் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல சார் ஒண்ணு சொல்லட்டுமா? புரிஞ்சு போச்சு. இல்ல நம்மளை பத்தி சார் இப்போ
சில நேரம் நம்ம படத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, படம் தான் பேசணும், கரெக்டு தான். சில நேரம் படத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பேசணும். அது என்னன்னா ஃபீல் பண்ணாதான் சொல்றேன். இப்ப நம்ம இன்னும் அதாவது வீரதீரா படத்தோட ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருக்கோம், நம்ம பேசிக்கிட்டே மற்ற படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வண்டி இதுக்குள்ள திருப்பணும். ஏன்னா மக்களுக்கு நம்ம பேச போறது இதை பத்தி இல்லையா? அதுல எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணப்படுதுன்னா, இப்ப தூள்ல பார்த்த ஒரு விக்ரம் சாரை திருப்பி அந்த லுக்கில் ஒரு தரமான ஒரு படமா, அதுவும் நல்ல படம் தான். அது நான் அது சொல்ல, அது கொஞ்சம் கமர்ஷியல். இது பண்ணு, இது வந்து ஒரு கமர்ஷியல்ல ஒரு கிளாஸ் கமர்ஷியல். சாருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, சார் வந்து சிவாஜி சாரோட ஒரு பெரிய ரசிகர், கரெக்டா? கரெக்ட். ஒவ்வொரு படத்துலயும் அப்பப்போ அப்படி சிவாஜி சார் வந்துட்டு போவாரு. வீர தீர சூரன்ல எந்த சிவாஜி சார் எந்த படத்துல இருந்து நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இதுல எப்படின்னா, சிவாஜி சாரை பத்தி சொல்லுவாங்க, இந்த தேவர்மன்ல நடிக்கும் போது, சரி அண்ணனா நடிக்க வேண்டான்ற அந்த மாதிரி நம்மள நீ நடிக்காத, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஒரு புது நடிப்பை வாங்கிட்டாரு. நான் ஒரு சீன் நான் ஃபுல் டைட்டில் அடிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு நான் கான்பிடென்டா அடிச்சிட்டேன் அந்த ஷாட்டை. பிடிச்சிட்டு அது பறந்துச்சு. அவர் பண்ற போது பறந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரசிச்ச அந்த சீனை இவர் வந்து ஒரு ஸ்டூல போட்டு பக்கத்துல வந்து இப்படி உட்கார்ந்தார். சார் அந்த சீனை ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கு, இது வேற மாதிரி பண்ணலாமா சார் அப்படின்னாரு. எப்படி சார்? அதேதான் எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒரு கேஷுவலா இப்போ நம்ம நார்மலா பேசுவோம்ல அப்படின்னு ஒரு 2 லைனை அவர் நடிச்சு காட்டினாரு. ஓகே டாக்டர் சார், பார்த்து புரியுது சார், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தனியா போய் அப்படியே சரி சார் போகலாம் சார் அப்படின்னு எனக்கே புதுசா ஃபீல் ஆச்சு. அவர் ஒவ்வொரு படமும் எப்படி பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு படமும் கலக்குறாரு. இதுல வந்து அவர் என்ன நடிச்சிட்டு இருக்காருன்னா நடிக்கலன்னு நினைக்கிறாரு. நீங்க பார்த்துட்டு யூல் சே தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு வசனத்திலயும் ஒவ்வொரு வார்த்தையிலயும் அங்க நடிச்சதும் சரி. See, I'm a fan of his work. So I'll keep always. So what we do is constantly he'll be talking about what I do, I'll be talking about நீங்க என்ன பண்ணீங்க. I'll keep ஓகே இவர் ஏதோ புதுசாக பண்ணுற என்ன பண்ணுறாரு, ஓகே இது என்ன பண்ணுற இப்படி பண்ணுறாரு, ஓகே இதான் டைலாக் இதான் பண்ண போகிற எல்லாம். ஸோ அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு இதையும் அதை மெனக்கெட்டு அது பண்ணிடுவார். அப்புறம் டப்பிங்கில் வந்துட்டு டப்பிங் ஆல்சோ ஐ டூ த சேம். பட் டப்பிங்கில் ஐ வாஸ் திங்கிங் இவர் டப்பிங்கில் என்ன பண்ணுவார் அப்படியே. டப்பிங்கில் அகேன் நீ அதை உட்காந்து ஒரு மாதிரி ஐ மீன் புலி இல்லை மான்ஸ்டர். அவர் பண்ணுறதும் மான்ஸ்டர், அங்கே இருக்கிறவங்களே மான்ஸ்டர் ஆக்கிடுவார், எல்லாரையும் காலி பண்ணிடுவார். அதை வந்து எடுத்து அந்த ஒவ்வொரு அந்த காமா அந்த வார்த்தையில ஒரு 4 எழுத்து இருக்குன்னா அந்த 4 எழுத்தையும் அது வந்து எல்லாம் இது பண்ணி பார்த்து தட்டி பார்த்து that's what I told him. எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. லைக் நார்மலி when you see a performance there'll be something எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு I thought ஐயோ அம்மி அண்ட் அவர் என்ன சொல்ற நடிச்சனா நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்றாரு. I said நீங்க பாருங்க படம் வெளில வந்த பிறகு how people are going to talk about எல்லாரும் உங்களை பத்தி என்ன சொல்ல போறாங்க. He's done it like that. ஒரு சின்ன தத்தளிக்கிற ஒரு யங் குழந்தைய கொண்டு வந்து இப்படி சுறாக்களுக்கு நடுவுல அப்படி ஒரு இரையா போட்டு தப்பிச்சு ஓடி கத்துக்கிட்டு இப்போ இவர் பாராட்டுறாரு. துஷ் நீ நல்லா பண்ண அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லும்போது எப்படி துஷ் உங்களுக்கு இருக்கும்? நான் கூட நைஸுங்க. அது ஒரு பொம்பளை சொரா குட்டி தான், குட்டி சொரா. ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கும் இவங்க கூட எல்லாம் நடிக்கிறது. பிகாஸ் சார் இது ஆக்ஷனா உண்மையா சார்? பயமா இருக்குன்னு சொல்றது பொய். இருக்கு ஆனா இல்ல. எந்த தருணத்துல நீங்க இல்லன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு யோசிச்சு வைங்க சார், கேட்டு வரேன் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ஐ அம் a small குட்டி fish in this big ocean. குட்டி சொரா நானே சொல்லிட்டேன். சோ எனக்கு உண்மையாவே டு ஆக்ட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? see such a fantastic team. அப்படியே எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே நடிப்பு கொட்டுறாங்க. ஒரு பக்கம் நரேஷன்ல எனக்கு நரேஷன்லயே நான் வந்து இப்படி உட்காந்து இருந்தேன்னா இப்படி வந்துட்டேன். ஸோ லைக் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ இன்டென்ஸ் ஃபிலிம் ஐ திங்க் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். கண்டிப்பா கலைவாணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ
ஆமா, என்ன கலைவாணின்னு எழுதியிருக்காரு. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுப்பாரு. ஐயோ அது கால் இருக்காது. அதுக்கப்புறம் காலைல நேற்று நைட் ஷூட்டிங் கலைவணி. கலைவாணி, அது வந்து கலைவாணி. So yeah, I'm extremely grateful that I was allowed to be a part of this film. சரி, இப்போ உங்ககிட்ட வருவோம். நீங்க சொல்லுங்க சார், இவ்வளோ எல்லாமே பயங்கரமா நடிக்கிறவங்க, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு வாட்டி ஸ்டூல் எடுத்து போட்டு எவ்வளவு ஸ்டூலை எங்க போட்டீங்க, அந்த உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, இது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர்களோட வேலை பார்த்த ஃபீல் இருந்தது. அதுதான் எனக்கு. அண்ட் இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். இப்ப யாரா இருந்தாலும் அருண் ஓகேவா அப்படின்னு கேட்பாரு அவரு. அதுதான் சார் ஓகேவான்னு கேட்பாரு. சார் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும்னு கேட்கும் போதே எனக்கு அந்த ஃபீலே இல்லை. ஏதோ பெரிய படம் பண்றோம், பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்றோம், அந்த ஃபீல்ல ஒரு நாள் கூட என்னை வச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால நான் இப்போ சொல்லும் போது தான் தெரியும், ஐயோ அப்படி போட்டு உட்காந்துருக்குமான்னு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அதனால நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. ஐ யூஸ்வலி டோன்ட் ஆக்ட். நான் சும்மா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தான் விரும்புவேன். அது அன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒரு 2 லைன் அடிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு நான் கேட்பேன். நான் ஏன்னா இங்க சொல்லிட்டா போதும்ல, நம்ம சொன்னா அங்கிருந்து ஒன்று வரும். அதை சின்னதா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுலேயே ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். அப்படி பெருசா எதுவும் நடந்ததில்லை. ஒரு 2 நாள் அந்த கேரக்டருக்குள்ள போறதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே டப் டப் டப். இவர் ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸி பிரியர். ஆமா ரொம்ப அதோடைய ட்ரீட்மெண்ட்லேயே அது தெரியும். அது அவருடைய அந்த இயல்புத்தன்மை எல்லாமே இயல்பா இருக்கணும் அவருக்கு. எதுவுமே படத்தை மீறி துருத்தக்கூடாது, இயல்பா இருக்கணும். அது வந்து எனக்கு ஒரு நல்ல டேக் அவேயா இருந்தது இந்த படத்துல. ஏன்னா நல்ல நல்ல இயக்குநர்கள்ட்ட நம்ம பண்படும் பொழுது நம்மளுடைய வேற வேற முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. புரியுது சார். ஐ மீன் இட் டைரக்டர் சார். ஏன்னா யூ டேம்டு மீ ஆக்சுவலி. ஆமா, சுராஜ் சார்ட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு மலையாள ஆக்டர், ஒரு டாப், அங்க இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு அவங்க இன்னொரு லாங்குவேஜ்காரங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு எங்கேயோ ஒரு தெரிய வரும். ஆனா சார்ட் வந்து அப்படி பாத்தீங்கன்னா அந்த அப்படியே உள்ள ஜெல் ஆயிட்டாரு. அதுக்குள்ள அது ஒரு ஜெல் ஆயிட்டாரு. வந்தோடனே ஜெல் ஆயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெக்குலியர் ரியாக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப ஒரு நிமிஷம் அவர் வந்துட்டு ஐ திங்க் இஸ் ஒன்லி ஆக்டர். அவரை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே வருஷம் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் வாங்கியிருக்காரு, ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமீடியனும் வாங்கியிருக்கிறாரு. ஐ திங்க் இஸ் த ஒன்லி ஆக்டர் இங்கே ஒரே வருஷத்துல 2 மோஸ்ட் டிஃபிகல்ட்டான, அதுவும் அவர் வாங்கின படத்துல பாத்தீங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும். இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு. அண்ட் சார் உள்ள வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு one of the A-listers of actors இருக்கிறாரு. So having you here in Tamil cinema எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு எல்லாரும் வெல்கம் சார். வெல்கம். லாஸ்டா உங்களுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்றோம் நாங்க. அண்ட் நான் ஏற்கனவே ஒரு இதுலயும் இவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீங்க சித்தா படம் பண்ணியிருக்கனாலே அவர் வந்து இவர் வந்து படம் பண்றீங்களான்னு கேட்ட உடனே நீங்க வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? சோ சித்தா படத்துல அப்படி என்ன சார் உங்களுக்கு ஏன்னா நீங்களே இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும்போது, நீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே அவ்வளவு நல்ல படங்கள் வரும்போது உங்களை ஒரு படம் இம்ப்ரெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ வாட் வாஸ் தட் சித்தா படம் மூலமா இந்த டைரக்டர் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல. என்ன பேசினா நாங்க தப்பு பேசுறா, அது நீங்க என்ன பேசினாலும் எனக்கு சந்தோஷம் சார். அது வந்து அது ஒரு எனக்கு அந்த அந்த படத்துல ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி, இமோஷன் இருக்கு. அங்கே ஒரு தாராளமா தமிழ்ல இண்டஸ்ட்ரியில நான் பார்த்தது இல்லை. இது இன்டென்ஸ் இருக்கு. பின்ன ரியலிஸ்டிக்கா அவரு எல்லாவரையும் ஹேண்டில் பண்ணுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்தது. அப்போதான் மீட் பண்ணியாச்சு. அது நேரத்தை எனக்கு ஒரு 2-3 படத்துல கால் வந்தாச்சு, பட் ஏன் எடுக்கலை. எனக்கு ஒரு
இங்க வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும், இதுல ஒரு ஸ்லாங்ல ஒரு டோன் இருக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி வரும், அது கரெக்டா வந்துல அர்த்தம் மாறிடும். அப்ப அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் இருந்தது. பட் சார்னு கூட பேசியதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. சார் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தொட்டு நான் பார்க்கும் எனக்கு இவரை கூட கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆயிடுச்சு. അതിനുശേഷം അവർ എങ്ങോട്ട് ചൊല്ലിയാச்சு எல்லாம் கரெக்ட். இப்போ சாரு சொன்னது இல்லையா, டோன் இன்ன மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படித்தான் டைலாக் வருது, அதுன்னு என்ன டோன் இருக்கு, அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார், கரெக்டா சார், அது ஓகே சார், என்ன வில் டூ. அந்த நேத்து சொன்னீங்களா, அது சொல்லுங்க. நேத்து சொன்னாரு சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோன்னா சொன்னார், வந்து கதை சொன்னார், ஃபுல்லா சொன்னாரு, எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை புரியாம எனக்கு நம்ம நரேஷன் பத்தி சொன்னீங்க. நரேஷனா ஃபர்ஸ்ட் அது வட்டி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அந்த டைம்ல ஷிபு சார் HR ஃபிலிம்ஸ்ல வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்றேன். விக்ரம் சார் படம் ஓகே, யாரு டைரக்டர் வந்து அருண் சார். அருண் சாரா சார், நான் விളിக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, கதை கேட்கணுமோ, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை பண்ண என்னவோ அவரு பேசிட்டு இருக்க ஆனா ஓகே சொல்லிட்டாரா, நல்லா இருக்கு சார், நல்லா பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார், ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா, ஓகே சார், சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே புரியலையா, ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்க போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியல சொல்லி கலக்குறாரு, தமிழே தெரியல. அப்போ அங்க வரும்போது சார் ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார், டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்ல ஈவினிங்ல வந்து சார் ரெடியா சார், ரெடி சார், டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விളിച്ചിட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கட 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 கட. நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாவே இருக்கு, இல்ல இது உங்களை மட்டும்தான், எனக்கு டைலாக் கண்ண என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே சார் இந்த மாதிரி ஓகே. அப்ப எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும், அது எனக்கு டைலாக் இல்ல இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட். நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார், இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம், பரவாயில்ல சார், இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு, எனக்கே தெரியும். சிங்கிள் ஷாட்டா சார், இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஏரிய தெரியல, வழி தெரியல, ஃபுல்லு ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. அப்ப நான் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது, குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நானும் விக்ரம் சாரும் அது எல்லாரும் ஆயிட்டு பெர்ஃபார்ம் பண்றோம். அப்போ சாரு குறை ஹெல்ப் செய்து அவரெல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இப்படித்தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஆக்கி அப்போ சாரு இடக்கி சொல்லும் இது சூப்பரா இருந்துச்சு. அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடைச்சாச்சு. அப்போ சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதுல நிறைய இருக்கு. சொல்லலாம் சார், கன் ஷாட் இருக்கு, ஃபயர் ஒர்க் இருக்கு, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்கு, இது ஃபைட் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஒல்லிய ஈவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்ன ஒரு பிட்டு ஆயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தாரு. எல்லாமே நான் சொல்லு சார், டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் என்ன சார் எல்லாரும் விக்ர சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார், இல்ல சார் எனக்கு ஒரு
ஒரு ஒரு டேக் கூட போடலாம், ஒன் மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டிங். நைட் ஷூட்டா? விடிஞ்சிருச்சு காலையில இன்னும் இல்ல, நான் உடனே வெளுத்துடும். அப்ப அங்க நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு பிலிம்ல இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது, ஒரு ½ an hourக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மள ஷோட் எடுத்து அது அன்னைக்கு எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை, வரல. ஷோட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷனை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து 3 attack 4 attack கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடக்கல. ஓ அப்படியா? அப்ப நான் சார் என்ன டைலாக் சமைச்சேன் என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்டு அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராவே இவரை கூட நின்னுட்டேன். இது கண்டிப்பா இதுல அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ். அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். So from one national award winner to another national award winner, how is it working? இல்ல அதன்னு சொல்ல முடியாது. National plus state award for comedy. ஆமா, எவ்வளவு வாங்கி. So சாருக்கு வந்து he loves, அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருன்னா போய் உட்கார்ந்து அவரை கொஞ்சிட்டு பாரு, என்ன நீ இப்படி பண்ண. நமக்கே தோணும் சார் நீங்க விக்ரம் சார் நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும். ஸோ ஹவு இஸ் இட்? இவர் ஹீ இஸ் ஆன் போர்ட். வீரதீர சூரன் இஸ் an இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சாராவே பாக்குறது, அந்த அழகான கெனி சாரை நாங்க பார்க்க முடியுற ஒரு படம். அப்படிங்கிறப்போ somebody like Suraj coming in, how was it for you sir? இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். விச் இஸ் வை வி லைக் எஸ்ஜேலாம் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. சார் சார் பார்க்க போறேன், சார் கதை கேட்டாரு, சார் ஓகே சொல்லிட்டாரு, எல்லாத்தையுமே பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது துஷாரா கேம், துஷாரா இஸ் ஆல்சோ பெர்ஃபார்மர், அப்படி இருக்கும்போது ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான கேரக்டர். ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கிரேயாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். யாருமே வில்லன் ஹீரோ அப்படி, நானும் வில்லன் தான், எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கும், பாசிட்டிவ். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இவர் வந்து யூ வில் நெவர் சே இஸ் வில்லன், ஐ இஸ் பாசிட்டிவ், ஐ எம் நாட் வில்லன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலியிலன்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் இன் சம் வே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லேயர்ஸ் என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது the moment we heard we were very kicked about it. and அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால we see everything la, we all like his work. in fact I saw him in Singapore. இல்ல சார் அது நான் சொல்ல. ஆமா அவர் சொன்ன, நான் சொன்ன நியூஸா இருக்கு அவர் சொன்ன ஒரு இல்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 2005 மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது, அப்போ ஒரு நடிகர்ல இது வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. ஆக்சுவலி இந்த இதுல வந்து நாங்களாம் பேச போறோம், அவர் அமைதியா இருக்க போறோம்னு நினைச்சிங்க. நீங்க நல்லா இதெல்லாம் இங்க வந்து கத்துக்கிட்டதா இருக்கும். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார், நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படிதான் தமிழ் வரும். அது 40 பக்கமா? சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார். அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்போ 2005 மஜா கதை மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட, நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து போய், அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய், அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டேய் வா, என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா யாராவது வருவிட போவா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து, அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது, ஏய் விக்ரம் சார் நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்.
ஐயோ நான் எடுத்து சார் ஒரு போட்டோ சார், ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்பவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது, ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்கு. அது எனக்கும் வந்து சினிமையில போனோம், மிமிக்ரியில போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸ்ல இருக்காரு, அப்ப அவரும் ஃபோர்ஸ்ல போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்டரி, பிரதர் வந்து மிலிட்டரி, நான் வந்து மிமிக்ரி. அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்ச டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ். மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடைஞ்சு ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆயிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதுல அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்றது, அது அவரோட பேஷன்லால அவரு எங்கேயோ ஆக்டர் லெவல்ல எங்கேயோ போயிட்டாரு. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷன்ல அது வேற ஆளுதான். ஆக்டிங்ல நம்மள நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷன்ல வந்து எல்லாம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட் எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமா சினிமையில ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவரு கொஞ்சம் ரெஸ்பெக்டா பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பாரு. பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருனா, இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட் அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமாரு நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்ட் தானே, எல்லாமே கரெக்ட் சார், எல்லாம் கரெக்ட். அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாரு. இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிக்கவே இல்லை, ஃபுல் எனர்ஜெட்டிக்காவும் ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமரால ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ண அது ஃபைட்டு கை உடைஞ்சா ஓகே, அது இந்த கிரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு, டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆனா சுராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சுக்கிட்ட எனக்கு தெரியாது சார். நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ ஹவ் ஃபன்னி இஸ். அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிலிட்டரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட, பர்பஸ் முடியல. சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். எல்லா மூவி நான் பார்ப்பேன், நீங்க பாத்துருப்பீங்க எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்ப நம்ம பக்கம் வீட்டுல பையன் மாதிரி எல்லாம் சொல்லும், இந்த படத்துல போரு அவரு பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும், இல்ல ஃப்ரெண்டு தான், நைபர்ஸ். அப்போ அவரு டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா, விக்ரம் சார் அது எஸ்.ஜே. சூர்யாவும் இருக்கு, எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்கா, ஓகே. அப்போ இங்க வரும் அவரை படம். எனக்கு டிஃபரெண்டான ஒரு ஆக்டிங், ஒரு நிறைய சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவரு பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸா காமெடி பண்றவங்க இங்க கொஞ்சம் கம்மி தான். சாரு ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ற, அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுல நமக்கு சிரிப்பு வரும்.
அதுக்கு வந்து சார் லொக்கேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டேன். உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல சார். ஏன் எனக்கு தெரியல. அது அவருக்கு இல்ல இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு. உட்கார மாட்டாரு. அவர் ஒரு முன்னாடி போட்டு நின்று ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு. ஆனா உட்காரவே மாட்டார். அது அவரு எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ சார், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேசுற விடுங்க, ஃபர்தர் படங்கள்ல பேசுறோம். ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிடுவேன் சார். இல்ல, அவரை தமிழுக்கு போங்க நிறையா. நீங்களும் போங்க சார். கண்டிப்பா என்ன இருக்கு. தேங்க்யூ சார். வரணும் சார். உண்மையாவே சார் வரல. மலையாளத்துல வந்து மலையாளம் தமிழோட என்னைக்குமே பிணைஞ்சுதான் இருக்கு. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் தான். ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து 4 ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிடுச்சு. தமிழ், கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, ஆல் சவுத் இந்தியா, அந்த 4 ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை. இப்போ உண்மையாவே சொல்றேன், மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, தமிழ் படத்தை தமிழாவே பாக்குறாங்க, மலையாளத்துல தமிழ் படத்தை கர்நாடகத்துல தமிழாவே பாக்குறாங்க. தெலுங்கு மட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க. தெலுங்கு அந்த பழக்கம் இன்னும் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பாக்குறாங்க. அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பா. ஏன்னா அந்த இப்போ வந்து நமக்கு இப்போ வருது. இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸிங் வருது, பிரேம் வருது, பிரேமெல்லாம் வருது. முன்னாடி வந்து ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண படம் வரும்பொழுது அது வந்து உண்மையாவே அதெல்லாம் பெரிய லேர்னிங்கான படங்கள். வருஷம் 16 அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த படங்கள் வரும்பொழுது தமிழ்ல ரீமேக் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழ் படம் தமிழ்ல மலையாளத்துல அப்படியே ஓடுது, கர்நாடகாவில் அப்படியே ஓடுது. கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் டப் பண்ணி போகுது. அதனால இப்போ கலந்துருச்சு இண்டஸ்ட்ரி, 4 இண்டஸ்ட்ரி கலந்துருச்சு. ஹிந்தி இப்போ நம்ம நெருங்கிருச்சு, பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கலந்துருச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பேரியர், கொஞ்சம் சில படங்கள் போய் ரீச் ஆகுது. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.